ஹாய் வியூஸ், வெல்கம் டு தாதா சில்க் கேர். நான் உங்கள் தாதா பாய். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, நம்ம வளர்க்குற சேவல்களுக்கு வரும் முட்டியில் வரும் முட்டி நெப்போடு, அதாவது மடிப்புண் அப்படின்வாங்க. நிறைய பேர் நிறைய விஷயமாக நிறைய மாற்றி பேர் சொல்லுவாங்க, ஒரு ஊருக்கு ஒரு மாதிரி. பொதுவாக பார்த்திங்கன்னா முட்டி நெப்போடு மடிப்புண்ணு நிறைய பேர்லாம் இருக்க போல இருக்குது. நான் இல்லை எனக்கு இருந்தாலும் ஓகே. இப்போ அந்த மாதிரி இருக்கிற சேவலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன தீனி கொடுக்கலாம், எப்படி நம்ம அதை பராமரிக்கலாம், எப்படி அந்த முட்டி நெப்போட சரி குணப்படுத்தலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற விஷயம் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் தேடிக்கிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல அழகாக பார்த்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற கோழியில் நீங்கள் நல்லபடியாக சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா கொடுத்து நல்லபடியாக மருந்து மாத்திரை கொடுத்து காப்பாற்ற முடியும். ஓகே கைஸ், இப்போ வந்து முட்டி நெப்போடு. இப்போ முட்டி நெப்போடு பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த வெயில் நாட்கள் தான் அதிகமாக வரும். மற்றபடி குளிர் நாளில் வெயில் நாளில் வந்து ஒரு சில சேவலுக்கு மட்டும் தான் வரும். முக்கால்வாசி வெயில் நாளில் தான் வரும். இந்த வெயில் நாளில் ஏன் வருது அப்படின்னா, அந்த சேவலுடைய உடம்பு பார்த்திங்கன்னா ஹீட் ஆகி அந்த ஹீட்டு வந்து கரெக்டாக அந்த முட்டி தான். ஏன்னா கோழிக்கு அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு இடம் பார்த்திங்கன்னா அந்த முட்டி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஃபுல் வெயிட்டு தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் பார்த்திங்கன்னா அந்த முட்டி தான். இப்போ அந்த முட்டியோடைய ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ, எந்த அளவுக்கு அந்த கோழி ஹீட் ஆகுதோ, அதோடைய எஃபெக்ட் அந்த முட்டியில் தான் காட்டும். அதனால தான் வந்து முட்டியில் வருது. ஓகேவா? இல்லைனா என் ரக்கையில் வரல, என் கழுத்தில் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அது முட்டியில் தான் வரும். இதான் ரீசன் முட்டியில் வரதுக்கு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற சேவலுக்கு வந்து இப்போது வெயில் நாள் இருக்கும்போது நம்ம அதை கரெக்டாக எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வாடியில் வச்சுருப்பீங்க, சில பேர் மாடியில் வச்சுருப்பீங்க, சில பேர் வெளியில் திறந்து விடுவீங்க, சில பேர் மாடிலையும் வச்சுருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்க சேவலுங்க அடிச்சிக்காமல் இருக்கிற சிலப்போ ஒரு மேபி ஒரு புடவை மாதிரி துணி மாதிரி தான் சுற்றிருப்பீங்க, இல்லைனா பாலித்தீன் சாக்கு தான் சுற்றிருப்பீங்க. இப்போ என்ன ஆகுனாக்கா, காற்று ஓட்டம் கம்மியாக இருக்கும். இப்போ காற்று ஓட்டம் கம்மியாக இருக்கும்போது இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டு உஷ்ணம் அதிகமாகி ஒரு மாதிரி நம்மளாக இருந்தோம்னா வேர்க்க ஆரம்பிக்கும். வேர்த்து அந்த ஹீட் வெளியே வரும். கோழிங்களுக்கு வேர்க்காது இல்லையா? அதனால் இந்த ஹீட் என்ன ஆகும், இருக்க உடம்புல சூடாகி வாயை போலன்ட்டு வெளுத்து போகிற மாதிரி நிற்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த காற்று ஓட்டம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. மேபி அந்த துணியாவோ இல்லை அந்த ஒரு பாலித்தீனா கொஞ்சம் கீழே இறக்கி கட்டிக்கிங்க. கொஞ்சம் கீழ் பக்கத்தில் கொஞ்சம் மேலே ஏற்றி கட்டிங்க. ஏன்னா கீழ் வாட்டத்துலேயும் மேல் வாட்டத்துலையும் கொஞ்சம் காற்றோட்டமாக போகும். ஏன்னா சேவல் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் வந்து கரெக்டாக அது அந்த ஒரு பாதி லெவல் தான் வந்து பார்க்கும். மேலேயும் கீழே வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் கீழே மேலேயும் கொஞ்சம் காற்றோட்டமாக கட்டி விட்டுருங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ அந்த வாடிலையோ இல்லை மாடிலையோ நீங்கள் போட்டு வச்சுருக்க சேவல் கூண்டாக இருக்கட்டும் இல்லை வாடியாக இருக்கட்டும், கண்டிப்பாக அது உள்ளார ஆற்று மணல் கொட்டுங்க. ஆற்று மணல், சில பேர் உப்பு ஆற்று மண்ணாக இருக்கும், நல்ல தண்ணி மண்ணாக இருக்கும், எது வந்தாலும் ஓகே. கொட்டிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக நம்ம தேங்காய் மட்டை இருக்கு இல்லையா, தேங்காய் மட்டையிலேருந்து அந்த நார்லேருந்து ஓரமாக அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று மாதிரி வரும் பாருங்க. அந்த ஸ்பாஞ்ச் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த வாடி ஃபுல்லாக போட்டிருங்க. நிறையாவே போடுங்க, தப்பு இல்லை. நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கூட எடுத்து தூக்கி போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அது போடுறோம்னாக்கா, அது நீங்கள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி தெளிச்சு விட்டிங்கனாக்கா அந்த தண்ணி என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பாஞ்ச் வந்து இழுத்துக்கும், இயற்கையாக இருக்கும். அதை போட்டுட்டு இழுத்துட்டு தண்ணி இழுத்துச்சுனாக்கா அந்த தண்ணி வந்து அப்படியே அந்த ஒரு ஈரப்பதம், அதாவது சூடு அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் கூலிங்காகவும் இல்லாமல் ஒரு லெவலாக ஈரப்பதத்தோடு இருக்கும். அப்போ அந்த சேவலுக்கு அந்த ஹீட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால் வந்து அந்த சேவலுக்கு வந்து நல்லா ஒரு இயற்கையாக நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் வெயில் நாள். அதனால தான் வந்து ஸ்பாஞ்சு போட சொல்கிறது. அந்த மாதிரி போடுங்க. இப்போ சப்போஸ் நம்மகிட்டயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுகிட்டயோ இருக்கிற சேவலுங்களுக்கு முட்டிப்புண்ணு நெப்போடு வந்து போச்சு அப்படின்னாக்கா எப்படி தெரியும்? சில சேவல் பார்த்தீங்கன்னா கால்லாம் வந்து சிகப்பாக இருக்கும் சேதாரு. அது வந்து நெப்போடுன்னு சொல்லுவாங்க. மடிப்புன்றது வேறு, நெப்போடுன்றது வேறு. இப்போ நான் சொல்கிறது மடிப்புண்ணு ப்ளஸ் நெப்போடு ரெண்டுமே சேம் வைத்தியம் தான். ஏன்னா சில பேர் வந்து இந்த கருப்பு, சிவப்பு, மஞ்சள், பச்சை கலர்லாம் மருந்து அடிக்கிறாங்க. சில சேவல் குணமாகுது, எல்லா சேவலும் குணமாகிறது இல்லை. எல்லா மருத்துவமும் எல்லா சேவலுக்கும் செட் ஆகாது. அது மாதிரி வந்து ஒரு சில சேவலுக்கு செட் ஆகலாம், மாற்றி தான் போனே ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் வந்து இப்போ சப்போஸ் நம்மகிட்ட இருக்கிற சேவலுக்கு மடிப்புண்ணு வந்துடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் என்ன தீனி கொடுக்கணுன்றது நம்ம அதை சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற பழம், தோல், கீரை, காய்கறி, மல்லி, புதினா, கொத்தமல்லி, இல்லை நம்ம சாப்பிடாமல் மிச்சம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி டைரெக்டாக நீங்கள் போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வெயில் நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய உடம்பு கூலிங் பண்ணுறதுக்கு உண்டான இயற்கையாக நீர் சத்து அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா காய்கறி, பழத்தில் தான் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து நிறைய கொடுக்கணும். உங்களுக்கு முட்டைக்கோசோ இல்லை தர்பூசோ இல்லை வாழை இலையோ வாழைத்தண்டோ பூவோ எதுவோ வாழைப்பழமோ இல்லை கீரையோ எது இருக்குதோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த கூண்டுகளை வாடியில் கோழிகளுக்கு குஞ்சுகளுக்கு எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா, ஏன்னா எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்காது இல்லையா? அதனால் நீங்கள் ஒரு இடமா போட்டிங்கன்னா அதை வந்து சாப்பிட்டிங்கன்னா அது நீர் சத்து வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து தண்ணி நிறையா வைங்க. ஏன்னா தண்ணி நிறையா வச்சிங்கன்னா வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா சேவல் கோழிக்கு வந்து தீனி சாப்பிட்றத விட தண்ணி தான் அதிகமாக குடிக்கும். அதனால் வந்து தண்ணி நிறையா வைங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போது மடிப்புண்ணு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெயில் நாளில் நம்ம வந்து பண்ண வேண்டியது. இப்போ மடிப்புண்ணே வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடிப்புண்ணு வந்த சேவல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் திறந்து விட்டிங்கனாக்கா பொட்டையை எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் காலை தூக்கிட்டு நிற்கும், இப்படி நிற்கும். இல்லைன்னா படுத்துக்கும், ஓட முடியாது, பொட்டையை மறிக்க முடியாது, ப்ளீடிங் ஆகாது. சப்போஸ் நீங்கள் அதுக்கு அந்த டைமில் ஏதாவது பொட்டையை போட்டால் கூட
குஞ்சுக்கு பொரிக்காது. ஏன்னா முட்டை விடும், மெரிக்க முடியாத சேவல், மெரிக்காமலே முட்டை விடும். முட்டை விடுச்சுன்னா அந்த முட்டையில் குஞ்சு இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். இப்போது அந்த மாதிரி வந்துடுச்சுன்னும் போது அந்த சேவல் நம்ம பொட்டையில் போடாமல் தனியாக போட்டு வச்சிங்க. வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக தண்ணியில் நல்லா ஒரு குண்டானில் கோலையில் தண்ணி வச்சுட்டு நல்லா நினச்சி விடுங்க. 1 விட்டு 1 நாளோ இல்லை 2 நாளைக்கு 1 நாளோ இல்லை வாரத்தில் 2 நாளோ நல்லா ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஃபுல்லாக நினச்சி விடுங்க. ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ஆகும். நினச்சிங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்விம்மிங் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கு. அப்போ வந்து சேவல் வந்து கூலிங் ஆகும். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து சேவல் வந்து கூலிங் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ மடிப்பொண்ணு வந்துடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான பல விஷயங்கள் செலவு ரொம்ப கம்மியாக இயற்கை முறையில் குணப்படுத்திடுவோம். எப்படி குணப்படுத்தலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி இருக்கும் இல்லையா, மஞ்சள் பொடி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கற்பூரம், அதாவது கட்டி கற்பூரம்னுவாங்க. கட்டி கற்பூரத்திலே வந்து பொடி கற்பூரமும் கடையில் விற்கிது. அப்படி பொடி கற்பூரம் கிடைக்கலாம், கட்டி கற்பூரத்தையே வாங்கி நீங்களே லைட்டாக அப்படி பண்ணினாலே அந்த கற்பூரம் வந்து பவுடர் மாதிரி ஆகிடும். மஞ்சளும் கற்பூரமும் கலந்து வச்சுக்கிங்க. ஏன்னா அது ரெண்டுமே கலந்தால் கூட வீணாகாது, அப்படியே இருக்கும். ஒரு டப்பாவில் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மர கொடி எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாட்டிலில் ஒரு எண்ணெய் இருக்கும். நான் ஸ்க்ரீனில் போடுற பாருங்கள். அந்த எண்ணெயை வாங்கிக்கிங்க. எப்போ எந்த சேவலுக்கு மடிப்புண்ணோ இல்லை நெப்போடோ இருக்குதோ அந்த சேவலுக்கு, சில சேவலுக்கு வந்து கற்பூரமும் இந்த தென்னை மர கொடி எண்ணெயும் தடவி கலந்து போட்டிங்கன்னா குணமாகும். சில சேவலுக்கு மஞ்சள், கற்பூரம், இந்த தென்னை மர கொடி எண்ணெய் 3த்தையும் கலந்து போட்டிங்கன்னா குணமாகும். சொல்கிறது புரியுதுங்களா? 2 விதமாக சொல்லியிருக்கிறேன். மஞ்சளும் தென்னை மர கொடி எண்ணெயும் ஒரு வைத்தியம், தென்னை மர கொடி எண்ணெயும் கற்பூரமும் மஞ்சளும் 3 கலந்து ஒரு வைத்தியம். சில சேவலுக்கு செட் ஆகும், சில சேவலுக்கு ஆகாது. அதனால் வந்து ரெண்டு விதமாக சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பண்ணுற சில வைத்தியம் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து தென்னை மர கொடி எண்ணெயும் மஞ்சளும் போட்டிருக்கீங்கன்னா அது வந்து நார்மலாக 2த்துக்குமே செட் ஆகும். சப்போஸ் செட் ஆகலை அப்படின்னாக்கா 3வது கற்பூரம் வந்து சேர்த்துக்கும். கற்பூரம் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல அந்த மடிப்புண்ணு முட்டியில் அந்த ஒரு காயம் இருக்குதோ முட்டிக்கு முன்னாடி பின்னாடி ஃபுல்லாகவே அந்த முட்டி அந்த ஃபங்க்ஷன் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாகவே தடவிடுங்க. அப்படியே அந்த கால் முட்டிக்கு கீழே அந்த பட்டி இருக்கு இல்லையா, கால் பட்டி, அந்த கால் பட்டிலையும் ஃபுல்லாக வந்து தடவி விட்டுருங்க. தடவி விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஏன்னா சில சேவலுக்கு ஒரு காலில் வரும், சில சேவலுக்கு 2 காலையும் வரும். 2 காலையும் வந்துட்டுனா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். சில சேவல் வந்து கவனிக்காமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது உள்ளுக்குள்ளே போயிட்டு உள்ளே ஒரு ஓட்டை மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சேவல் தேர்ச்சி எடுக்கிறதுக்கு. யாரும் வந்து இன்றைக்கி போட்ட உடனே நாளைக்கே குணமாயிடுமா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. குணமாகாது. ஏன்னா இது இயற்கை முறை வந்து இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சில பிரச்சனைக்கு வந்து உடனே குணமாகாது. குறைஞ்சது 10 to 15, 20 நாள் கூட ஆகலாம். ஓகேவா? அதனால் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் காப்பாற்றினா கண்டிப்பாக முயற்சி பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சில சாதனை பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கண்டிப்பாக காப்பாற்றுங்க. அதே மாதிரி முட்டினை போடு வந்த சேவலுக்கு கண்டிப்பாக உணவு கொடுக்கும்போது, சாப்பாடு கொடுக்கும்போது வாழைப்பழம், வெண்ணெயை சாதாரணமாக கொடுங்க, வாழைப்பழத்தையும் சாதாரணமாக கொடுங்க. எப்போ வேணாலும் கொடுங்க. மற்றபடி தீனி வந்து கம்மியாக கொடுங்க. அதாவது இப்போ கேவுரு, கம்பு அந்த மாதிரி தீனி செரிக்காத, அதாவது ஹார்டான ஐட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்மியாக கொடுங்க. ஏன்னா வெய்ய நாளில் வந்து தீனி செரிக்காமல் சீக்கிரமாக அட்டாக் ஆகும். அட்டாக்னா தீனி அட்டாக் ஆகிடும். அப்படியே செரிக்காமல் அட்டாக் ஆகி நிற்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மருந்து கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், அப்படி தான் செரிக்கும். அதனால் வந்து நெப்போடு அந்த கோழிங்களுக்கு தீனி கம்மியாக கொடுங்க. வாழைப்பழம், வெண்ணெய், கற்பூரம், மஞ்சள், தென்னை மர கொடி எண்ணெய் 5 ஐட்டமும் இருக்குது. 5 ஐட்டமும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற முட்டி நெப்போடு சேவலை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அப்படி சப்போஸ் குணப்படுத்த முடியலனா 2 விதமாக சொல்லியிருக்கிறேன். இது இல்லைனா அது இல்லைனா இது ட்ரை பண்ணி கண்டிப்பாக குணப்படுத்திங்க. ஓகே கைஸ், இதோடன் இந்த வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. சில பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, யூடியூப் இல்லாதவங்க, சில அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல விஷயங்கள் போடுறேன். பை. நான் உங்கள்